நம்ம எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம செய்கிற விஷயம் வந்து ப்ரஷ் பண்ணுறது. ஸோ அதுலேயும் முக்கியம் நம்ம வந்து எந்த மாதிரியான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ எந்த டூத் பேஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு ஏகப்பட்ட டூத் பேஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 பாப்புலரான டூத் பேஸ்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணி அதோட ரிவ்யூ பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை பொறுத்து இந்த பேஸ்ட்டை வந்து 10 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்க டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்சோடென்ட், க்ளோஸ்அப், கோல்கேட். ஸோ இது மூணுமே மோஸ்ட் கமர்ஷியல் டூத் பேஸ்ட்னாலே மக்கள் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் கோல்கேட்டாக தான் இருக்கும். பட் இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணாத விஷயம் அதில் யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல்ஸ். ஸோ இதில் சோடியம் லாரல் சல்ஃபேட்டுன்னு ஒரு முக்கியமான கெமிக்கல் இருக்குது. ஸோ இதை வந்து இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ இன்செக்டிசைட். அது மட்டும் இல்லாமல் பல டிட்டர்ஜென்ட்ஸில் கூட இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன் வந்து நமக்கு காஸ் பண்ணும். பட் அது டைரெக்டாக வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கூட இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பேஸ்ட்டில் ஃப்ளோரைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோரைட் நல்லதா கெட்டதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அது வந்து கொஞ்சம் பாய்ஸ்னஸ். ஸோ ஃப்ளோரைடு இருக்க டூத் பேஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதே வந்து நமக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உள்ள டூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ஆயுர்வேதிக் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதே வந்து நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தா சென்சோடைனில் வர பேஸ்ட். ஸோ இதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் சம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் அந்த சோடியம் லாரல் சல்ஃபேட் இதில் இல்லை. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இந்த பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆயுர்வேதிக்காக இல்லைனாலும் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லை. ஆனால் ஃப்ளோரைடு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹிமாலயா ஸ்பார்க்லிங் ஒயிட். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து ஃப்ளோரைடு இல்லை. பட் இருந்தாலும் சம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் சோடியம் லாரல் சல்ஃபேட் இருக்குது. பட் ஃப்ளோரைடு வந்து இல்லை. ஸோ இந்த டூத் பேஸ்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இது ஆயுர்வேதிக்காக இல்லைனாலும் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கம்மி. பட் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டாபர் மேஸ்வாக். ஸோ இந்த டூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ளோரைடு இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் சோடியம் லாரல் சல்ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது கெமிக்கல், அதாவது ட்ரைக்ளோசன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த ட்ரைக்ளோசன் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே பேன் பண்ண ஒரு கெமிக்கல். ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேன்சர் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் இந்த இதில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த பேஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோன்னா பதஞ்சலி தன்காத்ரி. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டூத் பேஸ்ட். இதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் தான். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை. ஈவன் தென் இது ஆயுர்வேதிக்காக இருந்தாலுமே இதில் இருக்க ஒரு ட்ராபேக் வந்து என்னென்னா இதில் வந்து ஃப்ளோரைடு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து ரெக்கமெண்டட் இல்லை தான். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயுஷில் வர ஒயிட்டனிங் டூத் பேஸ்ட் வித் ராக் சால்ட். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் சம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கூட இருக்குது. மற்றபடி ஃப்ளோரைட்ஸ் எல்லாம் இதில் வந்து சுத்தமாகவே இல்லை. எல்லா ஆயுஷில் வர டூத் பேஸ்ட்டும் கெமிக்கல் இல்லாமல் இருக்கான்னா இல்லை. ஏன்னா ஆயுஷ்லேயே க்ளோ ஆயில் டூத் பேஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளோரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டாபர் ரெட். ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இது ஹைலி ஆயுர்வேதிக். அது மட்டும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கூட இல்லை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஃப்ளோரைடும் இல்லை. ஸோ இதை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஃபைனல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வீகோ பஜ்ஜர் தந்தி. ஸோ கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட் தான் அது இதுதான். ஸோ இதில் ஒரு 18 ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்குது. எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதில் சுத்தமாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டூத் பேஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்களுக்கு கூட இது வந்து ரெக்கமெண்டட் தான். அது மட்டும் இல்லாமல் விலையும் இது ரொம்ப சீப். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் டூத் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லை. ஸோ இந்த டூத் பேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணலாம்.
இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேட்டகரியோட ரிவ்யூ பத்தி இங்க கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி நீங்க சூஸ் பண்ற டூத் பேஸ்ட் கண்டிப்பா கரெக்டா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு வந்து கஷ்டம் இனி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா டூத் பேஸ்ட்க்கு பின்னாடி ஒரு கலர் கோடு இருக்கு. ஸோ இந்த கலர் கோடு எதுக்குன்னு பாதி பேருக்கு தெரியாது. ஸோ இந்த கலர் கோடுக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இந்த கலர் கோடு எதுக்கு டூத் பேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிரீன் இருக்கு அப்படின்னா அது நேச்சுரல்னு அர்த்தம், ப்ளூனா மெடிசன் பிளஸ் நேச்சுரல், ரெட்னா நேச்சுரல் பிளஸ் கெமிக்கல்ஸ், பிளாக்னா ஃபுல்லி கெமிக்கல். ஸோ இந்த கலர் கோடை பார்த்து இனிமேல் கண்டிப்பா நீங்க பேஸ்ட்டை சூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.